ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சூப்பராக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடான உடனே முந்திரி, கிஸ்மிஸ், உலர் திராட்சை உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரியும் உலர் திராட்சையும் கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் ஒரு கருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ அளவுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒன்றே இது பாருங்கள் இப்படி நல்ல பலூன் மாதிரி வருதுன்னு. இது மாதிரி புஃப்னு வந்தோடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயேவும் ரவையை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு கப்பளவு ரவை எடுத்திருக்கேன். இதுலேயே நல்லா கருகாமல் கிண்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கப்பு ரவைன்னா அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியை தனியாக சுட வச்சு அதில் ரவையை போட்டோம்னா கட்டி ஆயிரும். இது மாதிரி வறுத்துக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றினோம்னா கட்டி இல்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ரவையை ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னா கட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். கட்டி வர வாய்ப்பு இல்லை, ஆனாலும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ கட்டியாக இருக்குல்ல, நம்ம சீனி சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால் கட்டியாக இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஒரு கப்பளவு ரவைக்கு 1.25 கப்பளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் நிறைய சாப்பிட்டீங்கன்னா 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். 1.25 கப்பே போதுமான அளவு. பாருங்கள் சர்க்கரை போடாமல் எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சுன்னு. இது கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி ஆயிரும். இப்போ ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். கிண்டிகிட்டே இருக்க, லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டிப்பதம் ஆயிரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, கிஸ்மிஸ் அதெல்லாம் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா நல்லா கட்டி ஆயிரும். சூப்பரான வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.